16 ஆயிரத்தாப்பா வாங்கி வருஷம் 16 ஆயில் முடியுமே. ஆனால் நீ மாண்டு மடிச்சு தாய்க்கு நான் பிள்ளை இல்லையா? சொல்றியா? என்னம்மா வர வாங்கின வர அவளுக்கு அம்மா ஐயோ ஐயா தாயும் கொடுக்காத பாசத்தை எனக்கு ஊட்டி வளர்த்தும் போதே நான் கடைசி வரை உன்னோடு இருப்பேனா என்பது எனக்கு சந்தேகம் தான்மா. விடுமா, நான் ஏமா சாகணும்? 60ஓடு 60 ஆகி குறிக்க 20 ஆகி தள்ளாறு வயதில் ஆதிச உனக்கு வர கொடுக்கவில்லையா? இன்னும் 30 தினங்கள் இருக்கு. அம்மா, நான் சாகின்ற வாயில் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. நான் எங்க இருந்தாலும் 16 ஆயுள் முடிந்தால் நான் உனக்கு புள்ள இல்லைங்கிறது உனக்கு உண்மையிலேயே தெரியும். ஆமா, என்னை கைலாசன் எனக்கு வரம் கொடுத்தாரோ அந்த கைலாசன் அவரையே வேண்டி போகிறேன். கல்யாண தெய்வம் எல்லாம் கடவுளா தியானம் செய்து என் கால் போன பாதையெல்லாம் கடந்து போகிறேன். உண்மையிலே எனக்கு மனம் இருக்குமே ஆனால் மகாதேவன் எனக்கு மறுவரம் கொடுக்கட்டும். அப்படி கொடுக்க மறுப்பாரு ஆனால் என்ன காலம் கம்மி போகட்டும். அம்மா, நான் உயிரோடு இருந்தேன் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த கோயிலை தேடி வந்து விடுவேன். ஒரு காலத்தின் விதிவசத்தால் மடிந்து விடுவேனே ஆனால் இந்த ஜென்மம் போகட்டுமா. நான் அடுத்த ஜென்மமாவது உனக்கு நான் மகனாக ஜனனம் ஆகுவேன். போயிட்டு வரம்மா. எனக்கு பூசிக்க வேண்டிய பொருள் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. நான் உடனே நான் பூசி செய்ய சிங்காரித்து போட்டு வைத்து பழியெடுத்து வைக்கலாமா. ஆதிசனுடைய கிருபையால் ஜனனமான அந்த பிள்ளை என்னை ஈண்ட என் தாய் விட்டு பிரிந்து போகிறேன். உண்மையிலே அந்த கைலாசன் வரம் கொடுப்பா. நிச்சயம் நான் உனக்கு இருவேறி வந்து விடுவேன். நான் பசுவை தேடி வரும் கண்டு போல மறந்து ஓடி வந்து விடுவேன். என்னையே பார்த்து நீங்க வேதனை அடைய வேண்டாம். Hey!
அடர்ந்த காட்டுக்குள்ளே என் கால் போன பாதையெல்லாம் கடந்து போறேன்னு சொல்லி என் வழியை நான் துவக்கம் செய்து விட்டேன். யாரை வேண்டினால் யாரு வந்து வரம் கொடுப்பார்களோ நான் திக்கு தடம் தெரியாமல் அலறுகிறேன். இந்த நான் பிரமோதாவன் பேசுறேன். கவலைப்படாதப்பா. நீ பிறக்கும் பொழுது உன் நாவல பிரணவ மந்திரத்தை எழுதிருக்கிறேன். வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம், முக்காலமும் தெரியும். ஓம் என்று சொல்லாத உருவான ஆதி விநாயகரை தோத்திரம் செய்யி எனக்கு எல்லாமே நன்றாக நல்லதாவே நடக்கும்பா. போய் வா. ஆற்றங்கரையோர அரச மரத்தடியில் ஆதி விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்கிறார். அவரை முதலிலே துதி செய்து விடுவாய். ஆனா நாளை நடப்பதெல்லாம் நமக்கு தெரியுமா? பிரம்மநாதன் மந்திரத்தினுடைய நாவால் இருக்கிறார். அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் ஆதி விநாயகர் பெருமானே, உங்க அப்பா ஆதி சிவதம் போய் சொல்லி எனக்கு 16 ஆயிலை கொடுத்து விட்டு என்ன பரதவிக்கு வைக்கிறார். அந்த பரமனிடம் போய் சொல்லு சாமி. அல்லல் வாழ் வல்லனை வாழ் அன்னை வைத்து தொண்டை தொண்டை வாழ் எனக்கு பால நல்ல வருகணமதியா எங்கள் மாமலர் கோபுரத்தில் மீதிலோட செல்வ கணபதியே சீர்வாதம் கை தொழுதே.